ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹை ஸ்கூல் லவ் ட்ரையாங்கிள் ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கடைசியா அந்த டக்குமியும் ஹருட்டோவும் நம்ம ஹீரோயினை பிடிச்சு அவ நான் சொல்றதை தான் கேட்பா அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஹருட்டோ அவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுவே அந்த டக்குமி அவளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏஞ்சல், அதனால ஆட்டோமேட்டிக்கா நான் அவன் பேச்சதான் கேட்பேன் அப்படின்ட்டு அவனை சூஸ் பண்ணிடுவான். இவ இப்படி சொன்னானியும் அந்த ஹருட்டோக்கு செம எரிச்சலா வரும். ஆனா அவனால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப சந்தோஷமா கிளாஸுக்கு வருவா. ஆஹா, இனிமேல் டக்குமிக்கும் எனக்கும் நடுவுல ஏதான்ட்டு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க கிளாஸ்ல வந்து பார்த்தா அந்த ஹருட்டோ அப்படியே லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பான். அவனை பார்த்தனே இவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். அவனும் சும்மா சொல்லக்கூடாது, நேத்து நடந்த விஷயத்துக்கு இப்ப பழி வாங்குற மாதிரி வந்தனே அவன் முடியதான் பிடிச்சு இழுப்பான். அதுக்கடுத்து அப்படியே அவ கையில ஒரு இன்விடேஷனை கொடுத்து, இது உன் பேருக்கு காலையில வந்துச்சு, நான் என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட பழைய ஸ்கூல்ல ஏதோ ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். என்ன கேட்டா நீ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹருட்டோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அவ அப்படியே நான் இனிமேல் ஓம் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன், நான் டக்குமி பேச்சதான் கேட்பேன் அப்படின்பா. ஆனா அதெல்லாம் அவன் மதிக்கவே மாட்டான். இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்னோட அடிமை தான், நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், ஒழுங்கு மரியாதையா அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு போ அப்படின்பானா. நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள இப்ப அப்படியே அந்த பழைய ஸ்கூல்ல இவளை புள்ளி பண்ணது எல்லாமே அப்படி ஞாபகம் வரும். அதனால ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு போகல, அதுக்கு பதிலா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்பா. அதுக்கு உடனே அவனும் சரி அப்பனா இதே இடத்துல நீல் டவுன் பண்ணி என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேளு அப்படின்பா. அதுக்கு அவளும் எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு நீல் டவுன் பண்ண போயிருவா. ஆனா அவன் அப்பன்னு பார்த்து அவனோட மனசை மாத்தி, நீ என்ன உடனே நான் சொன்னதை செய்ய போற, அப்பனா உனக்கு மிகப்பெரிய பயம் கொடுக்கற விஷயம் அந்த ரீயூனியன் பார்ட்டி தான், அதனால நீ கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு போய் ஆகணும், அந்த பார்ட்டிக்கு போய் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து நீ அனுப்பிச்சா மட்டும்தான் நான் உன்னை நிம்மதியா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் நம்ம ஹீரோயின் இந்த ஹருட்டோ கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நினைச்சு அவ ஃபீல் பண்ணி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டக்குமி வந்துருவான். அவனை பார்த்தக்கடுத்து தான் இவ ஃபேஸ்ல கொஞ்சமாட்டு ஸ்மைலே வரும். அதுக்கடுத்து அந்த டக்குமி அப்படியே நேத்து நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் உனக்கு லவ்னா என்னன்னு புரியணும், ஒரு பையன் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுப்பேன் அப்படின்பானா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரியே இருக்கும். இவன்லாம் நம்ம பக்கத்துல நிக்கிறதே பெருசு, இதுல நம்மளுக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா வேற இருக்க போறானா, வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. ஆனா இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல சூசி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அவ அப்படியே ஹருட்டோ கிட்ட வந்து என்னடா எப்படி இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அந்த ஹருட்டோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளும் அந்த டக்குமியை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த டக்குமி அப்படியே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட் போனோம், அது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா வெளியே போனது, இப்ப நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா உன்னை வெளியே கூட்டு போறேன், சோ இந்த சண்டே நம்ம வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் இந்த சண்டேவா என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட பழைய ஸ்கூலோட ரீயூனியன் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்தடிச்சு சொல்லுவாளா. இதுலயே இவளுக்கு அங்க போக இஷ்டம் இல்ல அப்படிங்கறது அந்த டக்குமிக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, எனக்கு போக இஷ்டம் இல்ல, ஆனா அந்த ஹருட்டோ தான் என்ன போக சொல்லி உயிரை வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா அந்த ஹருட்டோங்கிற பேரை கேட்டனையும் இந்த டக்குமி என்னதான் நினைப்பான்னு தெரியல. அவன் உடனே அப்படியே உனக்கு அந்த இடத்துக்கு போக இஷ்டம் இல்லைன்னா நீ போகாத, உனக்கு கஷ்டம் கொடுக்குற எந்த விஷயத்தையும் நீயா எதுக்கு போய் தேடி செஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி நம்ம ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கறத வச்சு இவன் பேசினோனையும் நம்ம ஹீரோனுக்கு இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ கரெக்டா அந்த ஹருட்டோவும் அந்த புதுசா பார்த்த சூசிங்கிற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. என்னன்னா இந்த பொண்ணு டக்குமிக்குமே சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் போல. அதுக்கடுத்து இந்த 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சூசி பொண்ணு அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்து என்னடா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எது கேர்ள் ஃப்ரெண்ட் கீழ் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சிருக்கீங்களா, உங்க ஹேண்ட்ஸமான ஃபேஸ்க்குலாம் எல்லாரும் பலது இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த டக்குமி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இந்த இருக்கால யூ அவதான் என்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அப்படியே ஐயோ நாங்க ஒன்னும் ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா அவன் என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறான், ஏன்னா நான் என்ன செல்ஃப் க்ரூம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா தான் டக்குமி எனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா இதை கேட்கிறப்ப அந்த ஹருட்டோக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து அந்த சூசி பொண்ணு அப்படியே அவ எதுக்கு இங்க வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. என்னன்னா அவளுக்கு கூடிய சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட் ஆக போகுது போல, ஹையர் ஸ்டடிஸ் முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பா. இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மித்த எல்லாரும் சொல்றப்ப அவளுக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ஹருட்டோ சூசி கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப மட்டும் அந்த சூசியோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறும். இதை வந்து அந்த டக்குமியும் ஒரு மாதிரி வியடா நோட் பண்ணுவான். அதுக்கடுத்து இப்ப அந்த கேர்ள்ஸ் மட்டும் தனியா வந்து பேச ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த சூசி கேப்பா உனக்கு என்ன டக்குமி மேல இது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்படி
அப்படியே. ஐயோ அப்பெல்லாம் டக்குன்னு சொல்லிட முடியாது, அவர் ரேஞ்ச் எங்க ஏ ரேஞ்ச் எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த சூசி பொண்ணு அப்படியே, நான் ஏன் இதை கேட்டேன்னா எனக்கு எப்பயுமே ஹருட்டோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை அவன் பெருசா நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. நானும் எனக்குள்ள இருக்க தயக்கத்தினால அவன் கிட்ட அதை பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. சோ சொல்ல போனா ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி வச்சுக்கோவேன். அந்த மாதிரிதான் என்னோட ட்ராக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சூசி இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பசங்க 2 பேத்தையும் தான் காட்டுவாங்க. அந்த ஹருட்டோ இப்ப அப்படியே அந்த டக்குமி கிட்ட, என்னடா சூசி கல்யாணம் ஆக போதான், உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த டக்குமி கிட்ட கேட்பான். என்னன்னு பார்த்தா இந்த சூசிக்கு எப்படி அந்த ஹருட்டோ மேல ஒரு இன்ட்ரெஸ்டோ அதே மாதிரிதான் இந்த டக்குமிக்கு அந்த சூசி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கும் மாறி மாறி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதனால ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 பேருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்ப திரும்பி அந்த சூசி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ, எக்காரத்து கொண்டும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல மட்டும் நீ மாட்டிக்காத அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, இவன் ஏன் இப்படி சொல்றா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த சூசி தெளிவா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு ஹருட்டோ மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா டக்குமிக்கு ஏன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ எங்களுக்குள்ள இருக்கிற லவ் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க 3 பேருமே எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே இல்ல. நாளை பின்ன உனக்கு அந்த 2 பசங்கள யாரான ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிரச்சனை வர மாதிரி மட்டும் அதை ஆக்கிறாத அப்படிங்கிற மாதிரி இவ நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணுவா. ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோன் அப்படியே மனசுக்குள்ள, அவங்க எதுக்கு எனக்காக சண்டை போட போறாங்க, ஒருத்தன் என்னை கண்டாவே வெறி கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தர் ஜஸ்ட் என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் தான் பண்றா அப்படிங்கிற மாதிரி இவ சாதாரணமா எடுத்துக்குவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே போய் டக்குமியை மீட் பண்றதுக்காக போவாளா. அங்க அவ ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பான். அப்ப அவன் கிட்ட போய், என்ன சூசியை நினைச்சு ஃபீல் பண்றியா, எனக்கு நீ அவளை லவ் பண்ணங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு அந்த டக்குமியுமே, அது ஒரு பழைய விஷயம், ஆனா என்ன அதை நான் முழுசா மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, மறக்கலன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு ஓரமா வடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லுவானா. இதை கேட்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால இப்ப அவனை கன்சோல் பண்ணுங்கிறதுக்காக எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு போய் அவனை ஹக் பண்ணிடுவா. அந்த டக்குமியும் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆகி போயிருவான். நம்ம ஹீரோன் அப்படியே, ஐயோ சாரி, நான் எதுவும் தப்பான இன்டென்ஷன் எல்லாம் கட்டி பிடிக்கல, நீ ரொம்ப சோகமா இருந்த, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நான் தானே உன்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட், அதனால தான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபன்னியா கொண்டு போக ட்ரை பண்ணுவாளா. ஆனா அந்த டக்குமி இப்ப என்ன யோசித்தான்னு தெரியல, நீ பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது, திரும்பி என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்பா. அதனால நம்ம ஹீரோனும் அப்படி திரும்பி ஹக் பண்ண, அப்ப அந்த டக்குமி, நம்ம ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி இந்த சண்டே வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அப்படியே எனக்கு நைட்டு ரூமுக்கு வந்து, நான் சண்டே அவன் கூட வெளியே போறேன் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ வழக்கம் போல இவளுக்கு கேக்குற அந்த பியானோ சத்தம் கேக்குமா, இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டே போவா. அங்க பார்த்தா ஒரு ரூம்ல பியானோ இருக்கும், யாரோ இப்பதான் வாசிச்சுட்டு போயிருப்பாங்க போல. ஆனா யாரு வாசித்தான்னு இவளுக்கு சரியா தெரியாது. சரி பியானோ தான் இங்க இருக்கே, நம்ம வாசிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் சுமாரா வாசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே சண்டேவும் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருப்பா, இன்னைக்கு நான் டக்குமி கூட டேட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹருட்டோ வந்து, என்ன ஒரே ஜாலியா இருக்க போல, இன்னைக்கு உன்னோட ஸ்கூலோட ரீயூனியன் பார்ட்டி இருக்கே, அதுக்கு போக சொல்லியிருந்தேன், என்ன ஐடியால இருக்க அப்படின்ட்டு வந்து மிரட்டுவான். நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவா, இல்ல நான் போக மாட்டேன், நான் கூட தைரியமா என்ன மாத்திக்கிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் என்னால அந்த பழைய ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சாவே ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படிம்பாளா. அதுக்கு அந்த ஹருட் அப்படியே, என்ன நீ சேஞ்ச் ஆயிட்டியா, எனக்கு ஒன்னும் பார்த்தா அப்படி தெரியல, என்ன அந்த 7 விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, நீ சேஞ்ச் ஆகாம இரு, அது உன் இஷ்டம், ஆனா அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு நீ போய் ஆகணும், அங்க போய் எனக்கு ஒரு போட்டோவை நீ எடுத்து அனுப்பி ஆகணும் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த டக்குமி அந்த இடத்துக்கு வந்து, நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க, அதான் அவ தான் போக இஷ்டம் இல்லன்ட்டால, அவ்வளவுதான் பேச்சு முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவன் கூட்டு போலான்னு ட்ரை பண்ணுவானா. ஆனா அந்த ஹருட்டோ விடுற மாதிரியே இருக்க மாட்டான். அவன் இல்ல அவன் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்ல, இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகிற மாதிரி தெரியும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய், ஐயோ எங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்ட்டு, இல்ல நான் ரீயூனியன் பார்ட்டிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. இப்ப வேற வழியே இல்லாம ஒரு மாதிரி பயந்து தயங்கி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் போயிருவா. ஆனா அங்க போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோனையும் திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். ஆனா அங்க போனா அந்த ஹருட்டோ உயிரை வாங்குவான். அதனால பேசாம உள்ளேயே போயிடலாம் அப்படின்ட்டு உள்ள போனா அங்க இருக்கிற யாருக்குமே இவள் அடையாளம் தெரியாது. எல்லாரும் என்னது இது புதுசா இந்த பொண்ணு இருக்காளே, அது செம அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இவளையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவளை உத்து பார்த்தக்கு அடுத்துதான் இது யூ அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருமா. அப்படி இவளை பத்தி தெரிஞ்ச உடனே திரும்பி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது நீ யூவா, போன வருஷம் வரைக்கும் இப்படி இருந்து இப்ப என்ன இவ்வளவு அழகா மாறிட்ட, என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கியா, இல்லன்னா உன் மூஞ்சிலாம் அதுக்குள்ள இவ்வளவு
இவ்வளவு அழகா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால கடுப்பாயி போன நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே போல்டா, நான் உங்களால தான் என் லைஃப் ஸ்டைலே மாத்திக்கிட்டேன், நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதனால தான் இந்த ஃபேஷனை பத்தியும் ஸ்டைலிங்க பத்தியும் நான் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்ன இப்ப க்ரூம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அவ போல்டா தான் பேசுவா. ஆனா அப்பயும் அந்த பசங்க எல்லாம் அவளோட பாசிட்டிவிட்டியை உடைக்கணுங்கிறதுக்காக திரும்பி புள்ளி பண்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவாங்களா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், ஏய் ஒழுங்க மாதிரிதான் தள்ளிப்போ அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹருட்டோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சரி அவன் மட்டும் தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல இந்த டகுமி இருப்பான். அவன் அப்படியே, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான். ஆனா இப்பயும் அந்த பசங்க அடங்காம, ஏய் உங்களுக்கு இவளை பத்தி சரியா தெரியாதுடா, போன வருஷம் வரைக்கும் இவ எவ்வளவு கன்றாவியா இருந்தா தெரியுமா அப்படின்ட்டு அவ பழைய போட்டோலாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த டக்குமியும் ஹருட்டோவும், இதுல எங்களுக்கு எதுவும் அசிங்கமா தெரியவே இல்லையே, இது ரெண்டுலயுமே இருக்கிறது வெறும் யூ மட்டும் தான், மித்தபடி எந்த சேஞ்சஸும் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா. இதனால அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே காண்டாகி டக்குமியும் ஹருட்டோவையும் அடிக்கலான்ட்டு வருவாங்க. ஆனா அவங்க பருப்பு இவங்க ரெண்டு பேர்கிட்ட வேகுமா, இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த புள்ளி பண்ற பசங்க எல்லாத்தையும் நல்லா மொத்தி எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த பார்ட்டியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் ஹருட்டோ டக்குமி இவங்க எல்லாம் வெளியே வந்துருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் மட்டும் நிம்மதியா இருக்கும். என்னன்னா அவ இத்தனை நாள் அந்த பசங்க பண்ண புள்ளிய மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கறத போல்டா பேசியிருப்பா. இந்த மாதிரி உங்களாலதான் நான் என்னோட லைஃப் ஸ்டைலே மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸ்கூல் மாறின அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவ சொல்லியிருப்பாள். சோ இதை வெளியே சொன்ன கருத்து தான் நம்ம ஹீரோனோட மனசு கொஞ்சம் இப்ப அமைதியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு பசங்களுக்கும் பாஸ்ட்ல நம்ம எந்த மாதிரி இருந்தோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சோ இவங்க மதிக்கிறது என்னோட கேரக்டரை மட்டும்தான், என்னோட அழகு கிடையாது அப்படிங்கறது இவ புரிஞ்சுக்குவாளா. அது அவளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ கரெக்டா நம்ம ஹருட்டோக்கு அந்த சூசி பொண்ணு கால் பண்ணுவாளா. அவ கால் பண்ணி நீ என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் வருவியா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்குவா. ஹருட்டோலாம் பெருசா அதை யோசிக்க மாட்டான். அவன் அப்படியே டக்குமி கூட கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த போன் கான்வர்சேஷனை அந்த டக்குமி நோட் பண்ணிடுவானா. உடனே அவன் மூஞ்சி அப்படியே மாறிடும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த சூசி பொண்ணை தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவள் லவ் டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டா. பட் கடைசியா அப்போ ஒரு தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. என் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இப்ப கூட நீ ஊன்னு சொன்னேன்னா நான் என்னோட முடிவை மாத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா. ஆனா ஹருட்டோக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது போல. அவன் அப்படியே அமைதியா இருந்தே அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இதுல அந்த சூசி பொண்ணும் புரிஞ்சுக்குவா, சரி கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஹருட்டோ கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா என்ன, இத்தனை நாள் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த காதல் அட்லீஸ்ட் இப்பயான்ட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேனே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா அப்ப அந்த சூசி போனை வைக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்காத லவ் கண்டிப்பா அந்த யூக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்கிறப்ப ஹருட்டோக்கே ஒரு மாதிரி வேடா இருக்கும். என்னது நான் யூவை லவ் பண்ணுவேனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஆனா அப்ப அந்த சூசி பொண்ணு டக்குன்ட்டு, இங்க பாரு உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ, நீ லேட் ஆக்குன அப்புறம் டக்குமி தூக்கிட்டு போயிருவோம் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா வார்ன் பண்ணுவா. இந்த ஹருட்டோக்கா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாப்பான், டக்குமிய ஒரு மாதிரி பாப்பான். ஏன்னா அவனுக்குள்ள லவ் இருக்குங்கிறது அவனுக்கே சரியா தெரியல போல. அவன் இந்த சூசி பொண்ணு ஏதோ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவன் போன வச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்த கெடுத்து இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப திரும்பி அவளுக்கு அந்த பியானோ சத்தம் கேட்கும். இதை கேட்கிறப்பெல்லாம் அவ மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி இன்னைக்காண்டதை யாருதான் வாசிக்கிறா அப்படின்னு போய் பாத்தரணும்ட்டு வேகமா அந்த ரூமுக்கு போவா. அங்க போய் பார்த்தா அந்த பியானோவை வாசிக்கிட்டு இருக்கிறது அந்த ஹருட்டோ. இவ பாக்குறத அவனும் நோட் பண்ணிடுவான். அவன் உடனே ஒழுங்கு மரியாதை எங்க பக்கத்துல வா அப்படின்ட்டு மிரட்டி கூப்பிடுவான். அவ அப்படியே அந்த பியானோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இல்ல நீங்க வாசிக்கிறது நல்லா இருந்துச்சு, அதனாலதான் அப்படியே மியூசிக்கை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா சொல்லுங்க இப்பயே போயிடுறேன் அப்படின்பா. ஆனா அதெல்லாம் ஹருட்டோ காதலே வாங்கிக்க மாட்டான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அவ கையை அப்படியே மெதுவா பிடிச்சு அந்த பியானோவோட கீஸ்ல வச்சு இப்ப அவ கையை வச்சு அவன் வாசிக்க ஆரம்பிப்பான். அதாவது சார் வந்து அவளுக்கு எப்படி பியானோ வாசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறாராமா. அந்த சாக்ல ஒரு ரொமான்டிக் சீனை அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி க்ளோஸா வந்து கையை பிடிச்சோனையும் நம்ம ஹீரோனுக்கு மூச்சே வராது, இதுல எங்கிட்ட இருந்து மியூசிக் வருது. அதனால அவளுமே ஒரு மாதிரி தயக்கத்தோடய வாசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா இவன் க்ளோஸா வர 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 அந்த ஹருட்டோக்கே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அதனால அவன் அப்படியே சடனா அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ கேவலமா வாசிக்கிற, இனிமேல் இந்த ஏரியா பக்கத்திலே வராத அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் ரொமான்டிக் மூட்ல இருந்தவ டெரர் மூடுக்கு மாறிடுவான். அதாவது இந்த சீன்லாம் பாக்குறப்ப இந்த ஹருட்டோக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதுதான் உண்மை. ஆனா இதே இடத்துல
இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் நடந்துரும். இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா நின்னு மியூசிக் ப்ளே பண்றத அந்த டக்குமி பாத்துருவான். அவனுக்கு இத பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ இதனால பையன் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நம்ம இனிமேல் இந்த ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேமை இதோட நிப்பாட்டிக்குவோமா அப்படின்றுவான். நம்ம ஹீரோனுக்கு இவன் ஏன் திடீர்னு இப்படி வந்து சொல்றான்ட்டு புரியாது. பட் இருந்தாலும் இவன் சொன்ன முடிவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க இத்தனை நாள் வரைக்கும் என் கூட ஃபேக்கா டேட் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கீங்க. சொல்ல போனா என்ன நீங்க நல்லாவே க்ரூம் பண்ணிருக்கீங்க. அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனா இவ என்னதான் டக்குமி கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் தனியா அவ ரூமுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த டக்குமியை தான் காட்டுவாங்க. அவன் ஸ்ட்ரைட்டா அந்த ஹருட்டோ கிட்ட போய் இன்னையில இருந்து நானும் யூவும் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இந்த கேமை நாங்க இதோடய முடிச்சுக்க போறோம் அப்படின்பா. இதை கேட்டோன்னு அந்த ஹருட்டோ அப்படியே அப்பனா என்ன உங்க 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே? இல்ல இல்ல நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் அவ கூட ஜஸ்ட் ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா மட்டும் தான் நடிச்சேன். நான் கூட அவனோட டைப் இல்லையோன்னு நினைச்சேன். ஆனா அவ கூட பழகத்தான் எனக்கு அவ மேல உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மெயினா சொல்ல போனா நீ எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசவே மாட்ட, அவளை மட்டும் எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்ப. சோ அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் பழக ஆரம்பிச்சேன். ஆனா பழகத்தான் அவ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுன்ட்டு எனக்கு புரிஞ்சுச்சு. அதனால இன்னையில இருந்து நான் அவளை சீரியஸா லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன இதை பத்தி நினைக்கிற அப்படின்ட்டு அவன் நம்ம ஹருட்டோ கிட்ட கேட்பான். நம்ம ஹருட்டோ இதுக்கு எதுவும் பெருசா பதில் சொல்ல மாட்டான். ஓ இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் சிம்பிளா அவ என்னோடையவ அப்படின்றுவான். ஆனா அந்த டக்குமையும் விட்டு கொடுக்கற மாதிரி இருக்க மாட்டான். அவன் அப்படின்னா சரி அவளுக்கு நீ மேட்சா இருப்பியா இல்ல நான் மேட்சா இருப்பானா அப்படின்ட்டு போட்டி போட்டு பாத்திரலாம் அப்படின்ட்டுருவாங்க. சோ இப்படி இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினுக்காக போட்டி போடுறதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதுவும் பிரச்சனை வருமா, கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு இதுல யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து இந்த கதையில என்னாச்சுங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பை.